நான் உங்கள் டிஎன்ஏ மற்றும் பிரஸ்ன ஜோதிடர் சுப்ரஜா சுரேஷ்குமார் கோவையிலிருந்து. இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது ஆவணி மாத பலன்கள். நிறைய நல்ல பண்டிகைகள் இந்த மாதத்தில் வரப்போகுது. கோகுலாஷ்டமி, அடுத்ததாக விநாயகர் சதுர்த்தி அண்டு மலையாளிஸ் ரொம்ப சிறப்பாக கொண்டாடப்படுகிற ஓணம் பண்டிகை. இது எல்லாமே ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பான விஷயங்கள் இந்த மாதத்தில் நடக்க போகுது. அடுத்ததான் இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய சில மாற்றங்களை பற்றி நம்ம பார்ப்போம். பொதுவாக என்ன மாதிரியான காம்பினேஷன் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்ப்போம். சூரியன், கேது, புதன் இவங்க எல்லாருமே காலபுருஷ தத்துவத்தின் 5ஆம் வீட்டில் சேர்க்கை பெறுகிறார்கள். இந்த காம்பினேஷன் ஆல்ரெடி கும்பத்தில் ராகு இருக்காங்க, கடக வீட்டில் குரு தனித்து நிற்கிறார், அப்புறம் மிதுன வீட்டில் செவ்வாய் தனித்து நிற்கிறாங்க, சுக்கிரன் கன்னி வீட்டில் தனித்து இருக்கிறார். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சனி பகவான் காலபுருஷனோட வீட்டில் 12ஆம் வீட்டில் ஆல்ரெடி இருக்கார். இத்தனை காம்பினேஷன்ஸ் போய்கிட்டு வந்துட்டுருக்கு. இதில் மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த சூரியன் யாரோட இணைந்து இருக்கிறார் அப்படின்னா கேது பகவானோட இணைந்திருந்து, புதன் பகவானோட இணைந்திருந்து அழகாக சமசப்தம் பார்வை ராகு எல்லாரும் பார்க்குறாங்க. இந்த காம்பினேஷன் ஒரு எச்சரிக்கை கொடுக்குது அப்படின்னு தான் சொல்ல முடியும். இந்த எச்சரிக்கை எப்படி அப்படின்னா, நிறைய பேர் நிறைய ட்ராவல் பிளான் பண்ணியிருப்பீங்க. இந்த மாதத்தை கொஞ்சம் தவிர்த்திருக்கிறது நல்லது. அடுத்ததாக இன்னுமே பார்த்தீங்க அப்படின்னா காற்று அப்படின்னு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், நிறைய தீ விபத்துக்கள், அடுத்ததாக நிறைய வெடி பிளாஸ்ட், யாருமே யோசிக்க முடியாத ஒரு பிளாஸ்ட். இது இதே காம்பினேஷன் நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருக்கோம். நம்ம ஃப்ளைட் கிராஷெலாம் பார்த்துருக்கோம். இதே காம்பினேஷன் என்ன அப்படின்னா, அப்போ சூரியன் கேது மட்டும் இருந்து பார்த்துருக்கு, இப்போ புதன் இணைந்து பார்க்குறாங்க. ராகும் பார்க்குது. இந்த மாதிரியெல்லாம் இருக்கும்போது என்ன அப்படின்னா, மீடியா ஃபீல்டு இதில் நிறையா பாதிப்புகளை நம்ம பார்க்க போகிறோம். மீடியா ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை. அதே மாதிரி கெமிக்கல் ஃபேக்ட்ரிஸ், ட்ராவலிங் பண்ணுறவங்க இதெல்லாம் கொஞ்சம் யோசித்து நீங்கள் இந்த மாதத்தை கொஞ்சம் கடந்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இதெல்லாமே கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கக்கூடிய ஒரு காலங்கள். மேஷம்லேருந்து மீனம் வரைக்கும் இந்த ஆவணி மாத பலன்கள் எப்படி இருக்குது? ஏன்னா சூரியனோட டிரான்சிட் ஆகஸ்ட் மிட்லேருந்து செப்டம்பர் வரைக்கும் இருக்க போகுது. இந்த டிரான்சிட் சூரியன் இங்கே இருக்கும்போது தான் அப்படின்னா ஏன்னா சேர்ந்துருக்கிற கிரகம் அப்படி. இவங்களுடைய ராசிகளுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். அடுத்ததாக நம்ம கன்னி ராசியோட ஆவணி மாத பலன்கள் நம்ம பார்க்க போகிறோம். கன்னி ராசிக்காரர்களுக்கு ஆல்ரெடி வக்ர பார்வையான சனி பார்க்குறாரு. திருமணம் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இந்த மாதத்தில் கண்டிப்பாக அதற்கான பேச்சுகள் நடக்கும். டிசம்பருக்குள்ளே சில பேர்த்துக்கு திடீர் திருமணம் நடக்கும், அவங்கள லவ் அக்செப்ட் ஆகும். அதற்கான சுப விரயங்கள், லக்னாதிபதியை 12ஆம் வீட்டில் சூரியனோட இருக்கார். சில தடைகள் பேச்சுக்கள் அப்படி இப்படினாலாம் வரும். ஆனாலும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய நினச்ச காரியம் நடக்கும். இவ்வளோ நாள் பார்த்தீங்கன்னா 2 அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா 10க்குரியவர் இவ்வளோ நாள் நீசமாக இருந்தார். இப்போ அழகாக என்ன பண்ணுறார், உங்களோட லக்னத்தில் இருந்து 2ஆம் வீட்டில் ஆட்சி பெறுகிறார். சூப்பரான ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு ஃபைன் டைம் இந்த மாதம், ஆவணி மாதம். சொல்லுவாங்க தெரியுங்களா, ஆடி முடிச்சு ஆவணி பார்த்துக்கலாம். அதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப எக்ஸாக்டாக பொருந்தும், மேஷத்துக்கும் சரி கன்னிக்கும் சரி. ஏன்னா சூரியன் பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாள் நம்ம என்ன எஃபர்ட் போட்டாலுமே ஏன்னா நீசமாக இருந்திருக்காரு இல்லையா, 2க்குரியவர் 10க்குரியவர்லாம் நீசமாக இருக்கும்போது என்ன எஃபர்ட் போட்டாலும் என்னடா அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்கும். இப்போ அப்படி கிடையாது, சூப்பராக இருக்கும். உங்களுடைய தொழில் ஸ்தானமாக இருக்கட்டும், உங்களுடைய லாபாதிபதியாக இருக்கட்டும், சுப விரயங்கள் மூலியமாக உங்களுக்கு ஒரு விரயமாய் அதன் மூலியமாக லாபங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. சூப்பராக இருக்க போகுதுங்க சீரியஸாகவே. அதே மாதிரி இப்போ கன்னி ராசிக்காரர்களுக்கு என்னதான் கண்டக சனியாக இருந்தாலுமே சனி இப்போ வக்கரமாக இருக்கும்போது என்னாகும் அப்படின்னா, எவ்வளோ தூரம் மந்தத்தன்மையாக இருந்ததோ, என்னென்ன ஒரு விஷயங்கள் ஸ்லோவாக ப்ராசஸ்டாக போயிட்டு இருந்ததோ இந்த காலகட்டத்தில் ஸ்பீடாக போகுது. நீங்கள் இந்த டைமில் ஒரு பிளான் பண்ணுங்கள். உங்களுடைய திருமணம் நீங்கள் வீட்டில் சொல்லணுமா நீங்கள் சொல்லலாம். சுயஜாதகத்தை பாருங்கள். முதல்ல நான் இப்போ இந்த பொது பலன்கள் மூலியமாக என்ன நடக்குதுன்னு பார்க்குறேன். ஆனால் சில கிரகங்கள் உங்களுக்கு எந்த மாதிரியான இம்பேக்ட் கொடுக்குது, யார் கூட சேர்ந்துருக்காங்க, என்ன சாரம் வாங்கியிருக்காங்க, எவ்வளோ டிகிரி வாங்கியிருக்காங்க, லோ டிகிரி ஹை டிகிரி, அதற்கான பரிகாரங்கள் இருக்குது. இதெல்லாமே நீங்கள் பார்த்து அதை ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க, ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். லாஸ்ட் மந்தில் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஆடி மாத பலன்களில் நிறைய பேர் கால் பண்ணிங்க எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படின்னு. இந்த காலகட்டத்திலையுமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல் ஸ்டாப்லேருந்து எப்படியே கோடு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் நீங்களே உங்களை ஃபுல் ஸ்டாப்பாக வச்சுருப்பீங்க.
ஓகே. இப்போ அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் லெவல் போலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வந்துட்டு அடுத்தது நீங்க வந்து மூவ் ஆன் பண்ணுவீங்க. ஸோ சுக்கிரன் சார்ந்த ஒரு தொழில்கள் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ மீடியா ஃபீல்ட்ல இருக்கிறவங்களுக்கு ரொம்ப அதிர்ஷ்டம் நடக்க போகுது இந்த காலகட்டத்தில. எவ்வளோ பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, யோசிச்சு வந்து ஓகே நம்ம இதில நம்ம ஜாயின் பண்ணலாமா? ஒர்க்ல இது நமக்கு ரொம்ப செட் ஆகுமா? பண்ணலாமா வேண்டாமா அப்படின்ட்டு இருப்பீங்க. அதற்கான சில விரயங்கள் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு அந்த சுப காரியங்கள் நடக்கும். இதுதான். ஸோ புதுசா தொழில் பண்றவங்க, வேலைக்கு போறவங்க, இல்ல வேலையிலேருந்து தொழில் நான் மாத்த போறேன் அப்படின்னா, இது வந்து ஒரு ரைட் டைம் அப்படின்னு தான் சொல்ல முடியும். இதுல முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னா, தாயார் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல வந்து பார்த்தீங்கன்னா, கவனம் தேவை. ஹெல்த்த பார்த்துக்கோங்க. தந்தைக்கும் சரி ஹெல்த்த பார்த்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு மந்த்லி செக்கப் எடுக்கிறீங்க அப்படின்னா, அதெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையா பார்த்துக்கோங்க. ஸோ மாணவர்கள் நல்லா படிப்புல திறமைசாலியா வரப்போறீங்க. இவ்வளோ நாள் படிப்பு ஏறவே இல்ல அப்படிங்கிறவங்களுக்கு சடனா வந்து பார்த்தீங்கன்னா, இப்படி படிக்காத பையனே இவ்வளோ நல்ல மார்க் எடுத்திருக்காங்க அப்படிங்கிற அளவுக்கு வந்து ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்க போகுது. ஸோ திருமணம், உங்களுடைய காதல் எல்லாமே நல்லா இருக்க போகுது. ஸோ வீட்ல சொல்லலாம். உங்களோட சுய ஜாதகத்தை பார்த்துட்டு இன்னுமே ஒரு கன்ஃபர்மேஷன் பண்ணி சொல்லுங்க. ரொம்ப நல்லா மேஷ ராசியிலிருந்து மீன ராசி வரைக்குமே வந்து இந்த ஆவணி மாத பலன்களை பத்தி நான் சொல்லியிருக்கேன். யார் யாரெல்லாம் வந்து நீங்க உங்களோட ஃபேமிலி டேக் கேர் பண்ணிக்கணும், எப்படி பிஸ்னஸ் உங்களோட கரியர் அமைச்சுக்கணும், வேலைகளா இருக்கட்டும், இல்ல தொழிலா இருக்கட்டும், என்ன மாதிரியான முன்னேற்பாடுகள்ல யாரெல்லாம் இருக்கணும், இந்த மாதத்துல யாருக்கெல்லாம் ஃபேவர், அன்ஃபேவர் எல்லாமே நம்ம பேசியாச்சு. இது எல்லாமே பொது பலன்கள். இப்போ வந்து நான் சொன்ன வீடியோ ஸ்டார்டிங்ல சொன்ன நிறைய பிரளயங்கள் நடக்கும் அப்படின்னு நான் சொன்னேன். அரசியல்ல நிறைய மாற்றங்களும் நடக்கும் இந்த காலகட்டத்துல. அப்போ அரசு தொடர்பு, அரசியல் சார்ந்தவர்களுக்கெல்லாம் இந்த மாதத்தில் பிரச்சனைன்னு கேட்டால் கம்ப்ளீட்டா பிரச்சனை. அதான் நான் சொன்னேன். யாருக்கெல்லாம் நல்லது நடக்கும்னு நினச்சிங்களோ அவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டாக நடக்கும். யாரெல்லாம் இதை நமக்கு நடக்கவே நடக்காதுன்னு நினைக்கிறோம் அவங்களுக்கு வந்து அப்படியே ப்ளூமாக இருக்கும். அப்போ சூரியனுக்கு இது ரொம்ப ஒரு ஃபேவரான டைமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஸோ அப்போ சூரியன் சார்ந்த ஒரு விஷயங்கள் எல்லாத்துக்குமே வந்து கொஞ்சம் ட்ரபுள். ஆனால் பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் வக்கரகதி ஆயிருக்கனால வந்து அது கொஞ்சம் ப்ராப்ளம் இல்லை. ஆனால் இது என்ன ஆகும் அப்படின்னா பதுங்கி பாயறதுக்கு ரெடியாக இருக்கும்னு அர்த்தம். பிரச்சனைகளை சொல்கிறேன், நீங்கள் இல்லை. அப்போ சூரியன் சார்ந்த ஒரு தடைகள் தாமதத்தில் இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா அவங்க கண்டிப்பாக அந்த சூரிய பகவானுக்கு உண்டான அந்த பரிகாரத்தை பண்ணணும். அது உங்களோட ஜாதகத்தில் ரிஃப்ளெக்ட் ஆயிருக்காங்கிறது பொது பலன்களை பார்க்க முடியாது, சுய ஜாதகத்தில் மட்டுமே பார்க்க முடியும். என்ன மாதிரியான பரிகாரங்கள் பண்ணால் நிறைய பேர் எங்கிட்ட வந்து சொல்லுவாங்க, மேம் நான் எல்லா கோயிலுக்கும் போயிட்டு நானே சில கோயில்களெல்லாம் சொன்னேன், இதெல்லாம் போயாச்சுன்னு எனக்கு எதுவும் நடக்கலை. அப்போ 9 அப்படின்னு சொல்லக்கூடிய கோவில் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிரகங்கள் ஏதாவது ஒரு பிரச்சனையிலையோ இல்லை வக்கரமாக இருக்கோ அப்படின்னா நீங்கள் கோயிலுக்கே போனாலுமே என்ன ஆகும் அப்படின்னா அது பலன்கள் நடக்காது. அப்புறம் எப்படி நீங்கள் கோயில் பலன்கள் சொல்கிறீங்க அப்படின்னா நீங்கள் மனதார வேண்டிட்டு வரீங்க தெரியுமா, அப்போ அந்த இம்பேக்ட் கம்மியாகும். அப்போ நம்ம செய்யக்கூடிய இந்த புண்ணிய கர்மாக்கள் மூலியமாக என்னாகும் அப்படின்னா நாம செய்யக்கூடிய செயல்பாடுகளோட திறன்கள் மாறும். இதன் மூலியமாக தான் அந்த பரிகாரங்கள் ஆக்டிவேட் ஆகும். அது எப்போ ஆகும்? நீங்கள் ஒரு போன வருஷம் போய் பரிகாரம் பண்ணிட்டு வரீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு திருமணம் நடக்கல, லாஸ்ட் இயர் வந்து எல்லா பரிகாரமும் பண்ணியாச்சு. ஆனால் ஸ்டில் எனக்கு வந்து மாப்பிள்ளை கிடைக்கல, திருமணம் நடக்கல, தொழில் அமையல, இல்லை தொழிலில் நஷ்டம் வருது, எல்லாம் பண்ணியாச்சு, ஏன் நடக்கல அப்படின்னா இதை எப்படி நம்ம ஆக்டிவேட் பண்ணுறோம்? நீங்கள் செய்த அந்த ஒரு வேண்டுதல் கரெக்டாக அந்த ஒரு தசாபுக்தி மாறும்போது புண்ணிய கணக்காக வரும். அப்போ எதிர்பார்க்காத நேரங்களில் நமக்கு அதிர்ஷ்டம் வரும். ஸோ அதை பற்றி நீங்கள் ஃபுல்லாக வந்து உங்களோட சுய ஜாதகத்தை அனலைஸ் பண்ணணும். ஒரு விஷயத்தை நீங்கள் கிரகப்படி பார்க்குறீங்களா, டிஎன்ஏ படி பார்க்குறீங்களா, இல்லை உங்களோட ஓன் ஸ்டைலை நீங்கள் பார்க்குறீங்களா, இது என்ன பரிகாரமோ அதற்கான அந்த கர்மா விளைவுகள் எல்லாமே சூப்பராக இருக்கும். சுய ஜாதகத்தை பாருங்கள். ஸோ ஸ்டோன்ஸ் மூலிமா ஆக்டிவேட் பண்ணலாம். அண்டு வாஸ்து பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் அழைக்கலாம். எல்லாத்துக்குமே சொல்யூஷன், தி பெஸ்ட் சொல்யூஷன் இருக்குது. கண்டிப்பாக இதே மாதிரியான ஒரு விஷயங்கள் அடுத்தடுத்த இதில் உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். வணக்கம்.